வெல்கம் டு தமிழ் வீஸ். நான் பூபலம் சமயம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஷோ 2026 பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஷோ பார்த்துருந்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். 28 மினிட்ஸ் ஷோ இருக்குது, ப்ளஸ் வந்து டெவலப்பர் கட் அப்படின்னு சொல்லிட்டு 11 மினிட்ஸ் கட்டும் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே பார்க்கலப்பா எனக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஐம் கோன் கவர் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, அப்புறம் நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆண்ட்ராய்டு வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லாதீங்க, இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். ஜெமினை வந்து கோர் லெவலில் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் சிஸ்டம் cannot make a decision on behalf of you most of the time except 1 or 2 occasions. இன்டெலிஜென்ஸில் என்னென்ன அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா லீசிங் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் சம் இன்ஃபர்மேஷன், அட்ரஸஸ் எல்லாம் கேட்பாங்களா. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ ஃபில் ஃபார்ம் வந்து ஆல்டோ ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி நம்மகிட்டே இருக்குது. அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணியிருந்தாக்கா அந்த ஆட்டோவாக அப்படியே ரீஃபில் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஓல்டு பிஹேவியர். இப்போ கரண்ட்டாக ஆப் இன்டெலிஜென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த டிவைஸில் எங்காச்சும் வந்து பாஸ்போர்ட்டு இல்லை டிரைவிங் லைசன்சஸ்ஸு எங்காச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தேடி கண்டுபிடிச்சி ஓகே இந்த ஃபார்மை வந்து இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை பாப்புலேட் பண்ணும். கீழே வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சினாக்கா நீங்கள் பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா பாஸ்போர்ட்டை அப்படியே ரீட் பண்ணி மீதி இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுரும். ஸோ விச் மீன்ஸ் நத்திங் யூ கேன் ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பிகாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப கொலாபரேட்டிவாக இன்டெகிரேட் பண்ணதுனால யுவர் சிஸ்டம் கெட்ஸ் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் ஆப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம்ப்லர்னாக்கா நம்ம சில விஷயங்களை வந்து மாற்றி குழப்பி பேசுவோம். என்ன டிசிஷன் எனக்கு நம்மளுக்கே தெரியாது. அப்படின்னும் போது நீங்கள் எப்படினாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து மாதிரியாக அனலைஸ் பண்ணி அது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரேம்ப்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து கிராமர் கரெக்ஷன் கிடையாது, அதுக்கும் மேலே நம்ம என்ன சொல்ல வரோன்னு நீங்கள் பிட் அண்ட் பீசஸ் சொன்னால் கூட சரி, அதை ஆட்டோமேட்டிக்காக சொல்ல வரேன் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு ஒரு மாதிரியான சென்டென்ஸ் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேம்ப்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு ஜெமினி கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை புரிஞ்சுட்டு ஒரு மாதிரியான சென்டென்ஸ் அதை வந்து மேக் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போடலான்னு நினைக்கிறேன், ஆனால் சாப்பிட வேணாமா 8:30 to 9:30 வந்து இந்த கால் இருக்குது. அப்போ வந்து 5 to 5:30 வந்து ஒரு மாதிரியான கால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த 5 to 5:30 வந்து கால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சிம்பிளைஃபைடு வெர்ஷனாக ஓகே 5 to 5:30 வந்து பூபான் இஸ் அவைலபிள், யூ கேன் மேக் ரெஸ்டாரண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணாது, உங்கள்கிட்ட காட்டும். அது பண்ணி வந்து சூஸ் பண்ணி அனுப்பிச்சலாம். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் 2 tickets ஃபார் திஸ் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது, இது வந்து லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிக்கெட் புக்கிங் இன்னும் போகுது. பட் அங்கே வந்து பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து இன்டர்செப்ட் பண்ணும். பேமெண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் பேமெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் வந்து பேமெண்ட்ஸையும் அவங்களே பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது போல் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜெட்ஸ் வந்து எல்லாத்துலையும் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜெட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு டேட்டாவை தரும். ஆனால் விஜெட்ஸ் வந்து அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை ஒரு விஜெட்டாக காப்பாற்றுற ஆப்ஷனும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி விஜெட்ஸ்னாக்கா நம்ம ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு விஜெட்டை ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் விஜெட்ஸில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்கள் விஜெட் வந்து பேன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ஜெமினியே இட் கேன் ஏபிள் டு கிரியேட் இட்ஸ் ஓன் விஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் கம்பைன் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் எடுத்துக்கும், புக் மை ஷோ வந்து புக் அந்த ஷோ நெக்ஸ்ட் ஷோ எடுத்துக்கும். அதுபோல் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணி ஒரு கஸ்டம் விஜெட் அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இட்ஸ் அ இன்டெலிஜென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரைட் டு ஆண்ட்ராய்டு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஆப்பிளில் வந்து இந்த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, என்னக்கா அதையும் நான் ரொம்ப நாளாக மறந்துட்டேன், நான் யூஸ் பண்ணதில்லை. ஏர் ட்ராப் ஒன்று இருக்குல்ல, அதனால் அது ஐஓஎஸ்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு சென்ட் பண்ண முடியும். சரி, ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஓஎஸ்க்கு சென்ட் பண்ண முடியாது. ஏர் ட்ராப் வந்து ஐஓஎஸ் டு ஐஓஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதை வந்து அந்த கேப்பை குறைக்கிறதுக்காக ஆப்பிள் ஏர்ட்ராப் சப்போர்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த எல்லா டிவைஸும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி 26 அந்த பிக்சல் 10 சீரீஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு என்னென்ன இதுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தில்ல, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆஃப் அண்ட் ஷார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஆஃப் அண்ட் ஷார்ட்டி கான்செப்ட் வந்து ஆல்ரெடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம ஒன்றா ட்ரை பண்ணோம் லைவில். பட் ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். நம்ம ஆஃப் அண்ட் ஷார்ட்டி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், ரன் பண்ணி பார்த்தா ஒர்க்கே ஆகலை. என்னடா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்து தம்பி அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கீழேருந்து ஒர்க் பண்ணணும்,
உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தப்பாக ரன் பண்ணிக்கிற அப்படின்னு தான் இப்போ தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ ஆப் ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அப்ளிகேஷன் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆஸ் எம்சிபி, லோக்கல் எம்சிபின்றதுனாக்கா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எம்சிபி அப்படின்றது ஒன்றும் தெரியல அப்படின்னாக்கா வி ஆர் இந்த டேஞ்சர் சுச்சுவேஷன்ஸ். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா வந்து யூ ஆல்ரெடி அவுடேட்டட் ஃபார் சிக்ஸ் மந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து எம்சிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாக்கா ஃபஸ்ட்டு எம்சிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிங்க. நம்ம இதில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த 2 வீடியோ முக்கியமான வீடியோ, அதை ரொம்ப பாருங்கள். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஆப்பிள் உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இது மேலே ஆப்புக்கு மட்டும் கூட நம்ம இது போல் வந்து இன்டெலிஜென்ஸும் சேர்த்து நீங்கள் கூட எழுதணும். அது வந்து ஆப் ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஏஜென்ட் ஆப், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுனாக்கா இது போல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸர் சஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமலேயே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி விட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைரி அப்ளிகேஷன் வச்சுன்னு வச்சுங்க, டைரி அப்ளிகேஷன் கிரியேட் ஈவென்ட் ஃபார் திஸ் 27th February 2027 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாக்கா கிரியேட் நோட்ஸு இல்லை கிரியேட் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷனை பிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் வந்து அந்த ஈவெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி விட்டோம். ஆக்சுவலாக கேட்குன்னு நினைக்கிறேன், அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தால் மட்டும் தான் தெரியும். ஸோ அதுபோல் வந்து ஆப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக மாறும். அது ஏபிஐ சேஞ்சஸ், அந்த ஏபிஐ சேஞ்சஸும் நீங்கள் உங்கள் அப்படி ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. அந்த ஏபிஐ பற்றி என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பட் அது வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகலை, ஜஸ்ட் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அப்ராப்ரியேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அந்த இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாதனால ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் 24 ஆப்ஸ் லோக்கல் எக்ஸிக்யூட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 25 ஆப்ஸ் மட்டும்தான் இந்த ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, அப்புறம் வந்து கூகுள் மெசேஜிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆப் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து Android 17 தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Android 16 அதுபோல் எந்த மாதிரி தெரில, பட் ஐ ஹேவ் டு செக் இட் பேக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் Pixel 10 இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் கியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆப்பிள் கியூ சூன் ஸ்கேன் யுவர் ஃபோன் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி அண்ட் லோக்கல் ஆப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கரண்ட் கான்டெக்ஸ்ட் வித்தவுட் ஆப் ஓப்பனிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கால் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு இருக்குன்னு வச்சு, இஃப் யூர் காலிங் டு த ஆன்லைன், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்க்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லைன்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், உடனே வந்து உன்னுடைய புக் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பான். அந்த புக் ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக இமெயிலை வந்து தோண்டி இந்த புக் ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுக்கும். அதே போல் தான் போர்டிங் பாஸ் இருந்தாக்க போர்டிங் பாஸும் கொடுக்கும், சீட் நம்பர்ஸ், அது போல் இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் எதுக்கு கால் பண்ணுறீங்களோ அவங்க நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஜிமெயில் இருந்தோ இல்லை வேறு எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் ஃபெச் பண்ணி வந்து இந்தப்பா சாரா நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மேஜிக் கியூ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா லோக்கலில் இருக்கிற ஆப்ஸை மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் போகாது, இது எல்லாமே ப்ரைவேட்டில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கூகுளை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. ஆக மொத்தம் வந்து இது இப்படி ஒர்க் ஆகும், சரியா? அது மட்டும் வச்சுங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா when a friend ask you are eating tonight, magic you pulled all the restaurant's details, address from your email and share it with on top of ஒன் டேப்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேஸாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஓகே எங்கே நீங்கள் நம்ம இன்றைக்கி நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சு அப்படின்னாக்கா, யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் புக் பண்ணால் உங்களுக்கு இமெயில் வருது. இமெயிலில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டீட்டெயிலை புல் பண்ணி ஃப்ரெண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் சென்டுக்கு தப்பதும் ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஸோ அதுபோல் வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி என்ன எதுக்காக மெசேஜ் பண்ணுறாங்க, எதுக்காக வந்து கால் பண்ணுறாங்க, இந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சோர்ஸ் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் மெத்தட். அதை ஃபஸ்ட் நம்ம சொல்லணும்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எங்கே என்ன அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஃபெச் பண்ணி பாஸ்போர்ட்டில் வேணுமா இல்லை டிரைவிங் லைசன்ஸில் வேணுமான்னு கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுல அதே கான்செப்ட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடாப்டிவ் லேஅவுட் பற்றி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பல முறை சொல்லியிருக்கோம். அடாப்டிவ் லேஅவுட் இஸ் அ ஃபீச்சர். ஓகே, கார்ட்லி மல்டி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஏன்னா கிட்டத்தட்ட 518+ மில்லியன் டிவைசஸ் வந்து இருக்குது. அதனால் ஃபோன் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா டிவைஸ் வந்து வேரி ஆகுது. டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்,
கிளாஸஸ்ஸு, எக்ஸ்ஆரு, அது போல தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்கும்போது உங்கள் அடாப்டிவ் லே அவுட் வச்சு அந்த லே அவுட்டோட வித் ஹைட்டு சைஸுக்கு மேற்ற மாதிரி நீங்கள் அடாப்டிவாக உங்கள் யூஐயை வந்து இருக்க மாதிரி பார்த்துங்க. இன்கேஸ் டிசைன் பண்ணல அப்படின்னாலும் டிசைன் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் கம்போஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனதர் வே ஆஃப் டூயிங் த திங்ஸ். இது வந்து மோஸ்ட்லி இஸ் அடாப்டபிள் ஃபார் லைக் இதுக்காக எதுக்குன்னா விஜெட்ஸ்க்காக வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிமோட் கம்போஸ்க்காக androidx.compose.remote அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சர்வர் ட்ரிவன் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, SDUI, which மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு ரிமோட் கம்போஸ் கொடுத்துருவாங்க. இந்த பர்டிகுலர் கிளாஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் ரிமோட் வியூவில் வந்து பைட் ஏரியாவுன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ், அதாவது நம்ம வீடியோ ப்ளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுபோல் பைட் ஸ்ட்ரீம்ஸை வந்து ஜேசனாவோ இல்லை வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டாவோ இங்கே நீங்கள் அனுப்ப முடியும். கலரு, பேக்ரவுண்ட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி விஜெட்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரிமோட் கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ரிமோட் சர்வர் ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம ஜேசனுக்கும் அந்த ஜேசன் மூலமாக என்ன பேக்ரவுண்ட் வித் ஹைட்டு சைஸு அதுக்கப்புறம் வந்து கலரு எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக யூவில் ரன் ஆகிடும். ஸோ அது வந்து ரிமோட் சர்வர் ட்ரிவன் யூஐ அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு த விஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த வெளியே வரும்போது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் லேஅவுட்டில் அந்த ஜெட்பேக் கம்போஸ், நேவிகேஷன் 3 அந்த KMP வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து புது ஃபீச்சராக வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோவில் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோவில் வீடியோஸாக ப்ளே பண்ண முடியாது, ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ட்ரைவ் மோடில் இல்லாதப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். ஆஸ் சூன் அஸ் யூ கோஸ் இன்டு ட்ரைவ் மோட் அந்த வீடியோ என்ன பண்ணுறாங்க ஆடியோவாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட் டு ஹேவ் அ ஃபீச்சர். சும்மா எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது வீடியோ வேணால் பார்த்துருக்கலாம். பட் அது பேட்டரி இருக்கனால காரில் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் வந்து காரை ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஃபியூல் ப்ரைஸுக்கு காரை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து பெரிய டிவியில் வந்து அந்த காரோட டேஷ்போர்டில் யார் வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் குட் டு ஹேவ் அ ஃபீச்சர் இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் வந்து காரில் வந்து மோர் விஜெட்ஸும் கொண்டு வராங்க. உங்களோட ஃபோனில் என்னென்ன விஜெட்ஸ் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. தட் ஆல்சோ குட் டு ஹேவ். பட் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரியில்ல. பட் விஜெட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் புக்கை பற்றி பேசுகிறாங்க. கூகுள் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் அதுலேயே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து குயிக், ஈஸி அண்ட் கான்டாக்சுவல் த SMS மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. மேஜிக் பாயிண்ட் அப்படின்னாக்கா அந்த ப்ரௌசர், அதாவது நம்மளோட கர்சர் இருக்கும் பார்த்தீங்களா, கர்சர் வந்து ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் அது மட்டும் தான் வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிக்குன்றாங்க அது வச்சக்க அது கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்சுவலாக தேடுதான் அப்படின்னா வந்து மேஜிக்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மேஜிக் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை வந்து கூகுள் புக்கில் அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் டெமோ பண்ணி காட்டாங்க. ஸோ இது போல் வந்து வித்தைகளெல்லாம் காட்டுக்குது கூகுள். ஸோ குட். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டவுன் டு த கோட் ஜெமினி கூட இன்டிகிரேட் ஆகிருக்கு. ஸோ ஜெமினி வில் டிசைட் வாட் யூ சப்போஸ் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ப்ரைவசி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டு மூலமாக எவ்ரிதிங் வில் பி கண்ட்ரோல் பை த ஜெமினாய். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் வில் பி மோர் அப்ராப்ரியேட் வே அண்ட் மோர் குட் டு ஹேவ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பராக நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண விஷயங்கள் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமோட் கம்போஸ், இன்னொன்று வந்து அடாப்டபிலிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் MCP, அதாவது ஆப் ஃபங்க்ஷன்ஸ். இது 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஆஸ் பார்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு 70 அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பர்டிகுலர் ஷோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆண்ட்ராய்ட் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இன்னொரு சேட்டில் வந்து டீட்டெயிலாக சந்திப்போம். அதில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் பிக் வீடியோ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் பீம்.